அதனால தான் நான் சொல்லுவேன், எத்தனையோ ஆன்மீகவாதிங்க இருந்தாங்க, ஆனால் விவேகானந்தர் மாதிரி ஆன்மீக சிங்கம் ஒன்று இல்லை அப்படின்ட்டு. ஏன்னா வீட்டுக்குள்ள இருந்து 1000 கதைகள் பேசலாம், மற்ற நாட்டில் போய் பேச முடியாது. ஆனால் அவர் அவங்க நாட்டிலே போய் அவங்க மதத்தில் இருக்கிற குறைபாடுகளை எடுத்து சொன்னார். அந்த தைரியம் வேற எந்த ஆன்மீகவாதிக்கும் வரல. விவேகானந்தர் போட்ட விதை தான் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற ஆன்மீகம் போய் பொழப்பு நடத்துங்கிறது. விவேகானந்தர் ஒருத்தர் இந்தியாவில் உலக நாட்டுக்கு போலன்னு சொன்னா இந்தியாவில் இருக்கிற ஒரு சாமியார் கூட வெளிநாட்டுக்கு போக முடியாது. இதெல்லாம் புரியணும். அவ்வளோ பெரிய புரட்சி பண்ணார் அவர். ஆனால் அதை தான் இன்னைக்கு மலேசியாவில் சொல்றாங்க, நீங்க ஆன்மீகமே பண்ணல சாமி, புரட்சி பண்ணிக்கிறீங்க அப்படின்ட்டு. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா மனிதனுடைய நிலையை மாற்றணும். உன் பேச்சு மாத்தாத நீ கவியோட பேசி என்ன பயணம் பண்ண போற? நீ அதை அது அலங்கார பேச்ச பண்ணி என்ன பண்ண போற? ஒரு பயணம் கிடையாது. அடித்தர மக்கள் வரைக்கும் புரியணும் நீ பேசுறத, படிச்ச வரைக்கும் புரியறது இல்லை. அதனால நான் எனக்கு படிப்பறிவும் இல்லை, இலக்கணமும் தெரியாது, இலக்கியமும் தெரியாதுமா. எனக்கு ஏதோ தமிழ் மெட்ராஸ் தமிழ் பேசுவேன், அதில் தான் பேசுவேன்.